வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் பிலாசபி. இந்த எஜுகேஷனல் பிலாசபில என்னென்ன ஸ்கோப் இருக்கு, அதாவது ஃபியூச்சருக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். The scope of educational philosophy is a study of all those aspects or schools of philosophy which are important from the educational point of view. அதாவது மாணவருடைய கல்வி அந்த நோக்கத்துல பார்க்கும் பொழுது, இது எல்லா ஆஸ்பெக்டையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதா இந்த எஜுகேஷனல் பிலாசபி அமைஞ்சிருக்கு. இதுல என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, த ஸ்கோப் ஆஃப் பிலாசபி ஆஃப் எஜுகேஷன் இஸ் கன்சர்ன்ட் வித் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, interpretation of human nature, the world and the universe and their relation with a man. அதாவது ஒரு மனிதன் தனிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் இந்த சொசைட்டில ஒரு அங்கம். அப்படிங்கிற போது அதனுடைய தாக்கம் அத பத்தியெல்லாம் இப்ப டிஸ்கஸ் பண்றோம் இந்த இடத்துல. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அடுத்த டாபிக். த ரிலேஷன்ஷிப் ஆஃப் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய வேரியஸ் ஃபேக்டர்ஸ், வேரியஸ் விதவிதமான காரணிகள் அதெல்லாம் பார்க்குறோம். ரிலேஷன்ஷிப் ஆஃப் எஜுகேஷன் வேரியஸ் ஏரியாஸ் ஆஃப் நேஷனல் லைஃப், அதாவது எக்கனாமிக் சிஸ்டம், பொலிட்டிக்கல் ஆர்டர், சோசியல் ப்ராக்ரஸ், கல்ச்சுரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் வேல்யூஸ், ஃபைனலா தியரி ஆஃப் நாலேஜ் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு எஜுகேஷன். இப்போ இதுல எய்ம்ஸ் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பிலாசபி அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது எஜுகேஷன் கிரிட்டிக்கலி எவாலுவேட்ஸ் த டிஃபரண்ட் எய்ம்ஸ் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் எஜுகேஷன். These aims and ideals have been promulgated by various philosophers in different times. They are, அதாவது இந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது வேரியஸ் பிலாசபர்ஸ் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த எய்ம்ஸ் அண்ட் ஐடியல்ஸ் எல்லாம் எந்த அளவு தொகுக்கப்பட்டிருக்கு, எந்த அளவு வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த என்னென்ன ஐடியல்ஸ், என்னென்ன எய்ம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் கேரக்டர் பில்டிங். ஒரு கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதனை ஒரு முழு தன்மை உள்ள மனிதனா அது மாற்றணும். கேரக்டர் பில்டிங். மேன் மேக்கிங், மனிதனை மனிதனாக மாற்றுவது. எனக்கு மனிதன் மனிதனாக இல்லை. அடுத்தது ஹார்மோனியஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட், ப்ரிப்பரேஷன் ஃபார் அடல்ட் லைஃப், டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப், யூட்டிலைசேஷன் ஆஃப் லீசர், இந்த வெட்டியான நேரத்தை எப்படி பயன்படுத்துறது, ட்ரைனிங் ஃபார் சிவிக் லைஃப், அதாவது சமூகத்துல எப்படி வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கறது. நிறைய பேருக்கு தெரியல எப்படி பழகிறது, எப்படி யார்கிட்ட பேசுறது தெரியல. ட்ரைனிங் ஃபார் இன்டர்நேஷனல் லிவிங், அச்சீவிங் சோசியல் அண்ட் நேஷனல் இன்டகிரேஷன், சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் ஃபார் ஆல், ஈக்குவலைசிங் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், strengthening democratic political order and human source development. இதை பத்தி எல்லாம் இந்த எஜுகேஷன் பிலாசபில வரக்கூடிய எய்ம்ஸ் அண்ட் ஐடியல்ஸ். பொதுவா ஒரு குழந்தைக்கோ இல்ல ஒரு அடல்ட்டுக்கோ கொடுக்குற எஜுகேஷன் வெறும் ஏட்டு கல்வியா மட்டும் இல்லாம அவன் எப்படி சொசைட்டில மூவ் பண்றது, எப்படி மற்றவங்க கிட்ட பழகிறது, ஒரு நல்ல சிட்டிசன்ஷிப்பா எப்படி இருக்கிறது, ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப்பை எப்படி அவன் வாழ்றது, இந்த உலகத்தோட எப்படி அவன் ஒத்து போறது, இதையெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடியதான் இது. இதுல an educator is helpless in arriving at the aims of education if he or she lacks the knowledge of related circumstances and problems. உண்மையிலேயே படிச்சவன் எப்படிங்கிற இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் அதை சார்ந்த செயல்பாடுகள்ல அவனுக்கு அறிவு கம்மியா இருந்தா
அவன் உண்மையிலே வந்து எந்த வகையிலயும் உதவி பெற முடியாதவனா இருப்பான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனிதன் வந்து தனக்கு தானே ஹெல்ப் பண்றவனா இருக்கணும். இதெல்லாம் வந்து லேக்கிங். அவங்கிட்ட பொறுத்த மட்டும் லேக்கிங். எப்படி இத அப்ரோச் பண்றது? இதுக்கு எந்த மாதிரியான தீர்வ கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்துக்கு அவனால பண்ண முடியல அப்படின்னா, அவன பொறுத்த மட்டும் அவன் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ அவனோ இல்ல அவளோ. Thus, philosophy of education critically evaluates different aims and ideals of education to arrive at. பலவிதமான சிந்தனைகள். அதை எப்படி வந்து தீர்த்து வைக்கிறது? அப்படிங்கிற பத்தி கிரியேட் பண்றது. அவன வந்து ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் வந்து எய்ம்ஸ் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பிலாசபி. அடுத்தது இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஹியூமன் நேச்சர். A philosophical picture of human nature is a result of the synthesis of the facts borrowed from all the human science with the values discussed in different normative sciences. The philosophical picture, therefore, is broader as compared to the picture of man drawn by biology, sociology, psychology, economics, and anthropology and other human science. பொதுவா ஒரு மனிதனை வந்து இந்த சுற்றுப்புறத்தோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை குடுக்கறது என்ன அப்படின்னா, நேச்சரோட ஏர்ந்து இயற்கையோட ஒன்றி வாழக்கூடியது. இது வந்து இந்த பயாலஜி, சோசியாலஜி, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிச்சவங்கள விட, இந்த ஹியூமன் நேச்சர் அத பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, இட் பாரோட் ஃப்ரம் ஹியூமன் சயன்ஸ் வித் வேல்யூஸ் டிஸ்கஸ்ட் இன் டிஃபரெண்ட் நார்மேட்டிவ் சயன்சஸ். இது எப்படி இருக்கணும்னா, ஹியூமன் சயின்ஸ்ல இருந்து இந்த விஷயங்கள வந்து கத்துக்கணும். அதாவது மனித அறிவியல், ஹியூமன் சயின்ஸ். எல்லாருமே படிப்பு மூலமா கொண்டு வந்துர முடியாது. அது வந்து நேரத்துக்கு தகுந்த மாரி ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு வேணும். அப்படி இருந்தா தான் வந்து ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறபோது நீங்க சைக்காலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்ல பயாலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்ல சோசியாலஜி படிச்சிருந்தாலும், எக்கனாமிக்ஸ் படிச்சு எவ்வளோ பெரிய பொருளாதார மேதையா இருந்தா கூட, சில நேரங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள வந்து தீர்க்கணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி அவனுக்கு அந்த அறிவு இருக்கணும். அதான் அந்த ஹியூமன் நேச்சர் அப்படிங்கிறத குடுக்குது. அடுத்து எஜுகேஷனல் வேல்யூஸ். எஜுகேஷனல் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுதுன்னா, வேல்யூ இஸ் டைப்பிக்கலி a philosophical subject since it is more abstract, integral and universal. Philosophy of education not only critically evaluates the values but also systemizes them in a hierarchy. Educational values are determined by philosophical values. Educational values propagated by different philosophers have been derived from their own world view and their outlook on the purpose of human life. அடுத்து theory of knowledge. Education is related to knowledge. It is determined by the source, limits, criteria, jurisdiction, and means of knowledge. The discussion of all this falls within the jurisdiction of epistemology. நேத்திக்கு epistemology பத்தி நம்ம பார்த்திருக்கோம். One of the branches of philosophy. Therefore, an important area of the function of philosophy of education related to theory of knowledge. அடுத்து relationship of education and the various area of national life and various components of the system of education. One of the most important contributions of the philosophy of education to the cause of education is the provision of criteria for deciding the relationship of state and education, economic system and education, curriculum, school organization and management, discipline, teacher people relationship, methods of teaching, textbooks, etc. அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிற போது சும்மா வெறுமன புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு போறது மட்டும் இல்ல. அது சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஸ்டேட் அண்ட் எஜுகேஷன், எக்கனாமிக் சிஸ்டம் அண்ட் எஜுகேஷன், பொருளாதார சூழ்நிலையை தகுந்த மாதிரி அந்த கல்வி முறை, டிசிப்ளின், அப்புறம் டீச்சர் பீப்புள் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் ஒரே மாதிரி டீச் பண்ணிட்டு இருக்க முடியாது.
அப்புறம் டெக்ஸ்ட் புக்ஸ். These problems have led to the evaluation of different philosophies of education. அதாவது ஒரு குழந்தைக்கு ஆடுற குழந்தைக்கு ஆடி சொல்லிக் கொடுக்கணும், பாடுற குழந்தைக்கு பாடி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். அதான் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது. The criteria of judgment everywhere are determined by philosophy. Therefore, philosophy of education provides a criteria for critical evaluation and judgment in these fields அப்படிங்கிறது. சும்மா அவனுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு கொண்டு போறது. அதுதான் முக்கியமானது. சைல்டு சென்டர்ட் டீச்சிங் அப்படிங்கிறது. ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்த ஃபோக்கஸ் ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் பிலாசபி அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்துருக்குறோம். அடுத்தது அடுத்த கொஸ்டின் போகலாம்.